ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேந்திரம் பழம் வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திரம் பழம் வந்து பொதுவாகவே வந்து எல்லா இடங்களையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஆனால் அது விளைவிக்கக்கூடிய இடம் வந்து கேரளாவில் தாங்க அதிகமாக வந்து விளைவிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த நேந்திரம் பழம் வந்து காசநோய் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப உடலுக்கு நல்லது. அவங்க வந்து இதில் ஒரு முட்டை சேர்த்து சாப்பிட்டா கூட அந்த காசநோய் வந்து இருக்கிற இடமே வந்து தெரியாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம தாராளமாக இந்த பழத்தை நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் அதில் 2 உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு கூட இந்த பழத்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகவும் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. 6 மாத குழந்தைங்களுக்கு மேலே உள்ளவங்கலேருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இதை கொடுக்கலாம். தொடர் இரும்பல் வந்து இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பழம் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மெலிந்த உடல் இருக்கிறவங்க வந்து இந்த நேந்திரம் பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உடல் எடை அதிகரிக்க செய்யும். அதே நேரத்தில் இந்த வாழைப்பழத்தை வந்து நெய் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மெலிந்த உடல் வந்து கொஞ்சம் உடல் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதயம் வந்து வலிமை ஆவதற்கும் இந்த நேந்திரம் பழம் வந்து உதவியாக இருக்கிறது. இதனால் வந்து இதயம் வந்து சிறக்க இயங்கவும் செய்கிறது. இரத்தத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்கு இந்த பழம் வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது. அதனால தான் வந்து உடல் மெலிஞ்சவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் எடை வந்து கூடும். இதை வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி அதை நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இதோட நெய்யை கலந்து ஒரு 48 நாளுக்கு நம்ம தொடர்ந்து காலை உணவாக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மெலிஞ்சவங்க சீக்கிரத்திலே வந்து எடை கூடுவாங்க. நேந்திரன் வந்து மூளையின் செல்களுக்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. இதனால் வந்து நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த பழத்தில் வந்து சிப்ஸு, ஜாம், வற்றல் இதெல்லாமே வந்து போடலாம். எல்லாமே வந்து உடலுக்கு நல்லது தான். இருந்தாலும் நம்ம பழங்களாக சாப்பிட்டோம் அப்படின்னா முழு சத்து வந்து நமக்கு கிடைக்கும். உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். பழுத்த நேந்திரம் பழத்தை வந்து மிளகு தூளையும் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம், 2 அல்லது 3 வேளைக்கு கூட நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் வந்து அந்த தொல்லையிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். நேந்திரம் பழத்தை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால இதய தசைகள் வந்து நமக்கு வலுவடைகிறது. தினமும் இந்த நேந்திரம் பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதய நோயிலேருந்து நாம் விடுபடலாம். இதயம் வந்து சீராக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து இந்த நேந்திரம் பழத்தில் நமக்கு கிடைக்கிது. நேந்திரம் பழத்தில் வந்து உடல் சூட்டினை குறைத்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கின்றன. அதனால தான் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த நேந்திரம் பழத்தை வந்து வேக வச்சு கூட சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து நல்லா அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சியையும் கூட குணப்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த நேந்திரம் பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் வந்து நமக்கு இரும்பு சத்து வந்து அதிகரிக்கும். நேந்திரம் பழத்தை வந்து தினசரி சாப்பிட்றதுனால சருமத்தை வந்து பாதுகாப்போட வைக்கிறதுக்கும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு கூட இந்த நேந்திரம் பழம் நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படுகிறது. தேவையான பொட்டாசிய சத்தை வந்து அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் வந்து பளபளப்பாகிறதுக்கு கூட உதவியாக இருக்கிறது. மாணவர்களின் மூளை சுறுசுறுப்பு அடையிறதுக்கு கூட இந்த நேந்திரம் பழம் வந்து உதவியாக இருக்கிறது. ஏன்னா மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் பலப்பட்டு நினைவு ஆற்றல் பெருகக்கூடிய தன்மை வந்து இந்த நேந்திரம் பழத்துக்கு வந்து இருக்குங்க. இதனால் வந்து மாணவர்கள் பரீட்சை நேரத்தில் கூட இதை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பசி வந்து அடங்கக்கூடியதாக இருக்கும். மூளையும் வந்து சுறுசுறுப்போடு செயல்படும். அதனால் இந்த நேந்திரம் பழத்தை வந்து மாணவர்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேந்திரம் பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழ பஜ்ஜி செய்யலாம், சிப்ஸ் போடலாம். இது வந்து கேரளாவில் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரம் பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.